நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 31 தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம் 15 நாள் சனிக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சனி மகா பிரதோஷம். யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். இன்று யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டகரமான நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, மனை சார்ந்த செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும். பணி செய்யும் இடத்தில் பொறுப்புகள் குறையும். அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும். விவசாய பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். அரசு சார்ந்த செயல்பாடுகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். பாக பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, சமூக பணிகளில் அலைச்சல் உண்டாகும். புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். தம்பதிகளுக்குள் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபார பணிகளில் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும். சிம்ம ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். கல்வியில் சற்று கவனத்துடன் இருக்கவும். நெருக்கமானவர்கள் மூலம் சேமிப்புகள் குறையும். கன்னிராசி அன்பர்களே, வியாபாரத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களின் வழியில் சாதகமான சூழல் அமையும். தாய்மாமன் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சமூக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். துலாம் ராசி அன்பர்களே, கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும். கால்நடை சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டாகும். வாகன மாற்ற முயற்சிகள் கைகூடும். சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். அரசு சார்ந்த பணிகளில் சற்று பொறுமையுடன் செயல்படவும். புதிய வாகனம் வாங்குவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும். எதிர்பாராத சில செலவுகளால் குழப்பம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, நண்பர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும். பேச்சுக்களில் பொறுமை வேண்டும். பொன் பொருட்களில் கவனம் செலுத்தவும். கும்பராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மீன ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ச்சி அடைவீர்கள். முயற்சிக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும்.